ஹாய்! இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து மேரேஜ் சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அங்கே பாண்டிச்சேரி போனோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4:30 போல் எழுந்திரிச்சு குளித்து கிளம்புறதுக்கு எல்லாருக்கும் 6 ஆகிடுச்சு. ஸோ எல்லோரையுமே பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்போ பாண்டிச்சேரி நோக்கி ஒரு பயணம். அன்றைக்கி ஒரு விளாக் சூப்பராக போச்சு, செம்ம ஃபன்னாக போச்சு. என்னை ஃபோட்டோ எடுக்கிறத வச்சுக்கிட்டு நல்லா ஃபன்னாகவே போச்சு. நீங்களும் அந்த விளாகை பார்த்துருப்பீங்க. நான் எல்லா கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லோருக்கும் சீக்கிரம் கிளம்புறதுனால பசி எடுத்துக்கிச்சு. 8 மணிக்கெல்லாம் பசி எடுத்துக்கிச்சு. ஏன்னா நாங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சிட்டோம், ஆனால் எங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டோம் பாருங்கள், சரியான சாப்பாடு. எங்கள் மாமண்டூர் தாண்டி ஒரு ரோட் கடை தான், பட் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாம்பாரா நீ சாப்பிடுமா? நான் திண்டிவனம் கழிச்சு நாங்கள் ஒரு பிரிட்ஜு கீழே கட் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் கட் பண்ணாமல் விக்கிரவாடிக்கிட்ட நாங்கள் தாண்டி போயிட்டோம். அதாவது பாண்டிச்சேரி எங்கே இருக்கோ நாங்கள் போனது தாண்டி எங்கேயே போயிட்டோம். ஸோ ரூட்டு தெரியாமல் திருப்பி அங்கே 2 ஹவரில் போக வேண்டிய பாண்டிச்சேரிக்கு 4 மணி நேரம் நாங்கள் ஆக்கிட்டு அவ்வளோ நாங்கள் சீரியஸாக இல்லாமல் எடுத்துக்காமல் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக பாண்டிச்சேரி போய் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 5 போல் தான் அங்கேருந்து கிளம்பணும். அங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கிற மைண்ட் செட்டே ஃப்ளாப். ஏன்னா அங்கே நாங்கள் கார் தெரியாமல் ஒரு சின்னதாக குட்டியாக டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த பயத்துலேயே நாங்கள் சீக்கிரமாக ஃபோட்டோ ஷூட்லேயே ஒரு மாதிரி டல்லாக தான் போச்சு. அதனால் அரிபரியாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் சரிங்க வாங்க சார், எல்லாம் பைத்தியங்களா இருக்குது சார். அங்கே இருக்கிறது என்னமோ ஒரு 6 பேர் தான், ஆனால் ஒரு கூட்டமே இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சது. அங்கே இங்கே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஆட்ட போகிறோம், அடி வாங்க போகிறோன்னு கவலையே இல்லாமல் பீஸா விளாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு டயர்டர்ஸோட வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த விளாகில் பார்க்குறேன், அதாவது அடுத்த சீரீஸில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.